வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன நியூஸ் அப்படின்னா, சென்னை மாநகராட்சியில அதாவது குப்பை தொழிலாளி அதாவது குப்பை அள்ளிக் கொண்டிருக்கிற தொழிலாளிகள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியில ஒரு 15 ஜோன் இருக்கு. அந்த 15 ஜோன்ல பார்த்தீங்கன்னா, 10 ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சியில தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. தனியார் மயமாக்கப்பட்டதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல குடுத்த சேலரிய விட கம்மியா குடுப்பாங்க. அவங்க கேட்டா பிஎஃப், இஎஸ்ஐ குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குடுத்ததுலேருந்து ஒரு 30-40% ரொம்ப குறைவா குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 5 ஜோன் வந்து அரசு மாநகராட்சி கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ 5 ஜோன்ல 5, 6 அந்த ஜோன் வந்து என்னன்னா, இப்போ கடந்த ஆகஸ்ட் 1லேருந்து நீங்கலாம் வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சென்னை மாநகராட்சி ஆ அந்த ஆணையர் வந்து என்ன அப்படின்னா, குமரகுருபரர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இனிமே வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஜோன் 5, 6 வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தனியார் நிறுவனமான ராம்கி நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு டெண்டர் விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 2700 கோடி. அந்த 2700 கோடி ஏல விட்டதுனால, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனம் அப்படின்னாலே, தனக்கு கீழ இவ்வளோ பணியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை அடையாளத்த வச்சு தான் எனக்கு கீழ ஒரு 2000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் வேலை தரேன். நான் அந்த நிறுவனம் நடத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஏலமே எடுக்க முடியும். ஆனா, இந்த ராம்கி நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆட்களுமே அவங்ககிட்ட இல்ல. அவங்களுக்கு ஏன் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து இதுவரைக்கும் தெரியல. இது துப்புரவு தொழிலாளர்கள்கிட்ட கேட்கும் பொழுது, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு 2700 கோடிலாம் ஆகாது. வருஷமே அப்படி அதிகபட்சம் சம்பளம் குடுத்தா கூட 250லேருந்து 300 கோடி தான் ஆகும். இவங்க இந்த ஆட்சி இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது? ஒரு 9 மாதங்கள், ஒரு 8 மாதங்கள்னு வச்சுக்கோங்க. 8 மாதத்துக்கு 2700 கோடி. இந்த 2 ஜோன்ல மட்டுமே இவ்வளவு சம்பளம், அதாவது இவ்வளோ டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்னா, இன்னும் மீதி 3 ஜோன் இருக்கு. அந்த ஜோன்லேயுமே கிட்டத்தட்ட தனியார் மயமாக்குறதுக்கு இவங்க திட்டம் போட்டுருவாங்க. அதிமுக மட்டும் லேசுப்பட்ட ஆட்சிலாம் கிடையாது. அவங்க இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சியிலேயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 ஜோன் பக்கமா எப்படின்னா தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் நல்லாட்சி தரோம், நல்லாட்சி தரோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, லேப்டாப் இதெல்லாம் தரோம் அப்படின்னு மறுபடியும் தரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எந்த ஆட்சியுமே நல்லாட்சி கிடையாது. ஓகேங்களா? மக்கள் சரியான ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ராம்கி நிறுவனம் பார்த்தீங்கன்னா, எந்தவித ஊழியர்களுமே இல்லாம டெண்டர் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகஸ்ட் 1லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை மாநகர ஆட்சியர் குமரகுருபரர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களாம் போய் ராம்கி நிறுவனத்துக்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆரம்பமே அதாவது சேரும்போதே ரூ. 3000 தராங்க. இது எந்த அடிப்படையில் நியாயம்? இது வந்து ஒரு இல்லாத அதாவது அடிப்படை தொழிலாளர்களுடைய ஆசையை தூண்டும் விதமாக பண்ணி தான் இந்த ஆணையர்கள், அதாவது அரசு அதிகாரிகளே தனியார் கம்பெனி போகிறதுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் அரசுக்கு அழிவு கேடு அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கூலிப்படை லான்ச் ஆச்சு இல்லையா? அந்த கூலிப்படை லான்ச் ஆனதுக்கு அந்த மாநகராட்சி ஆணையர் அலுவலக கட்டடம் இருக்கு இல்லையா? ரிப்பன் பில்டிங் மாளிகைக்கு பின்னாடி தான் அங்கே தான் அந்த கூலிப்பட ஆடியோ லான்ச் வந்து நடந்திருக்கு. அங்கே ரஜினி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் அதாவது துணை முதல்வர் என்று சொல்லப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் சினிமா பாணியிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதாவது சினிமாவுக்கு மட்டுமே ஆதரவளிக்கிறார். முழு நேர வாழ்க்கையுமே சினிமாவுக்காக அர்ப்பணிக்கிறார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, துணை முதல்வராக இல்ல, பிடி வாத்தியாராக இருக்கக்கூட தகுதி இல்லாத ஒருத்தர் தான் அவரு. அவரு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கூலிப்பட லான்ச்சுக்கு போயிருக்காரு, ஆடியோ லான்ச்சுக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியா வரல. அந்த வழியா சுற்றி போகிறாங்க. அதுக்கு வந்து குறுக்கு வழின்னு தான் சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பன் பில்டிங் மாளிகைக்கு மெயினாக இருக்க வழியில தான் இந்த மக்கள்லாம் உட்காந்து போராடுறாங்க. இவங்க எந்த வழியா போகிறாங்க அப்படின்னா, குறுக்கு வழி இருக்குது, இன்னொரு ஆப்ஷன். அங்கே தான் போகிறாங்க. இது வந்து உண்மையிலே ஒரு அவல நிலைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ராம்கி நிறுவனம் எந்த ஆட்களுமே இல்லாதனால, கவர்மெண்ட்டில் இருக்கவங்கள ரிசைன் பண்ணிவிட்டு, அதாவது அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்ல வச்சு தான் பக்கம் இழுக்கிறதா அவங்களுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் ரூ. 3000 ஊக்கத்தொகை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அரசு அதிகாரிகளே சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் மக்களுக்கு வந்து துன்புறுத்தலாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2000 பெண்கள் பக்கமாக உட்காந்து துப்புரவு தொழிலாளிகள் போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 1லேருந்தே போராடுறாங்க. கிட்டத்தட்ட 7 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்குமே அவங்களுக்கு எந்த வித கழிப்பறை வசதியுமே இல்லை. உணவு வழங்குறதில் எந்த இதுவுமே இல்லை. அரசு தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கையுமே யாருமே வந்து கூப்பிட்டு பேசலை. 7 நாளாக வந்து போராடிட்டு இருக்காங்க. அப்போனா சென்னை மாநகராட்சியினுடைய அந்த மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் யார் அப்படின்னா, நேரு, KN நேரு அவர்கள். அவரே சொந்த ஊரே திருச்சி. அவர் எதுக்கு சென்னையில் பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு சத்தியமாக தெரில.
அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள் சென்னை அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு அமைச்சராக இருக்கார். ஆனால் அவர் வந்து எந்த விதமான இதுலேயுமே ஈடுபடுறது கிடையாது. யார் இதில் ஈடுபடுறதுன்னா சேகர் பாபு. அவர் வந்து அறநிலைத்துறை, இவர் வந்து வேறு. ஆனால் இவங்க வந்து எதுக்கு, அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் நீ வச்சுக்கோ, என் டிபார்ட்மெண்ட் நான் மாற்றி மாற்றி பார்த்துக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாடுறது. இவங்க அப்படி தான் ஆட்சி பண்ணுறாங்க. விளாண்டுக்கிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் அவங்களும் அந்த டிபார்ட்மெண்ட் இவங்களும் பார்த்துட்டு இருக்கிறது. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சியுமே எந்த அரசியலமைப்புமே இது வரைக்கும் பார்க்கல. ஊராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள். அவர்கள் கூட இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. என்ன இது இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி கொள்ளையடிக்க தான் இது ஒரு திட்டமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த சென்னை மாநகராட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15 ஜோனில் இருக்கு இல்லையா, அந்த 15 ஜோனில் அந்த 10 ஜோனை வந்து ஆல்ரெடி முழுங்கிட்டாங்க தனியார் நிறுவனங்கள். இந்த 2 ஜோனை இப்போ முழுங்கிட்டாங்க. அவ்வளோதான். இனிமேல் இதை ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க வந்து பணி நியமனம், அதாவது நிரந்தர பணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக வந்து கடந்த எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. எப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா எல்லா வேலைக்கும், இது மட்டும் இல்லைங்க, அதாவது பகுதி நேர ஆசிரியராக வந்தவங்களுக்கும் இதே தான் சொன்னாங்க. அவங்களுக்குமே பணி நியமனம் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, பகுதி நேரமாக இருந்தவங்களும் உங்களுக்கு முழு நேரம் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் ஏமாற்றி தான் இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2000 பெண்களும் போராடிக்கிட்டு இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் தரேன்னு சொல்லி தான் வந்தாங்க. கிட்டத்தட்ட 150வது அறிக்கையோ 51வது அறிக்கையில் தான் சொன்னாங்க. பட் இவங்க எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அரசு மேலே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா துப்புரவு தூய்மையாளர்களுக்குமே இந்த பிரச்சனை வந்து சமர்ப்பணம். எப்போ வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தரை பாதித்தா அப்படியே இந்த செல்கள் அரிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக இந்த மாநகராட்சிகளோ ஒரு ஆட்சியாளர்களோ விழுங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ராம்கி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜோன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. மீதி இருக்க ஜோன்லேயுமே அவங்க வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த நிலைமை வரலாம். அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற ஜோனில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கூட இவங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டு தான் வருகிறார்கள். இதெல்லாம் இப்போ இதெல்லாம் நிறைவேற்றலை அப்படின்னா 26ல் மக்கள் சொல்கிறது என்னென்னா, மாற்றம் கண்டிப்பாக வரும், எங்களோட ஓட்டு யாருக்கு போகுங்கிறத திமுக கண்கூடாக பார்க்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாத்தை விட என்ன முக்கியம் அப்படின்னா, கூலிப்பட மியூசிக் ஆடியோ லான்ச்சுக்கு உதயநிதி போனது தான் மிகப்பெரிய ஹைலைட்டு. ஒரு துணை முதலமைச்சராக இருக்க தகுதி இல்லாத ஒருத்தர் தான், கருணாநிதி பேரன், ஸ்டாலினோட பையன் அப்படிங்கிற தகுதியை தவிர வேறு எந்த தகுதியுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு தகுதியே கிடையாது. யார் வேணால் யாருக்கு வேணால் யாருக்கும் பிறந்த புள்ள வந்து எங்கே வேணால் போகலாம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஒரு தகுதியே இல்லாதவர்கள் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இதுக்கான இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.